அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளுதல் உனக்கு இயல்பே. சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமது யாதுள்ளது. தெற்றன்றடியேன் சிந்ததனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்து இற்ற பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் புதிய பெரியன் கள்ளக்குறிச்சியிலிருந்து. இந்த காணொலியில் புருவமத்தி என்று சொல்லக்கூடிய சுழிமினை, சிற்றபை, இப்படி பல்வேறு பெயர்களால் சிறப்பிக்கப்பட்டு வருகின்ற இந்த உடம்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஸ்தானம், அந்த இடத்த பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் சிந்தனை பண்ண போகிறோம். புருவமத்தி அப்படின்றா என்ன அப்படின்னாக்கா, இந்த இரண்டு புருவங்கள் முடிகிற இடம், இந்த ரெண்டு புருவங்கள் முடிகிற இடம். இந்த இடத்துல ஒரு பள்ளமான எலும்பு இருக்கும். நீங்கள் நல்லா கரெக்டாக இப்படி வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எலும்பு போய் முடிஞ்சு ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் தான் புருவமத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பள்ளம், அந்த பள்ளத்தில் நல்லா அவங்கவுங்க இப்படி விரலை வச்சு அந்த இடத்த தூண்டுறது இப்படி தான் தூண்ட முடியும், இப்படி தூண்ட முடியும். இப்படி தூண்டினா அந்த பள்ளத்தில் உள்ள அந்த இடத்த தூண்ட முடியாது. இந்த புருவமத்திக்கு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறது நம்முடைய ஆன்மீகத்தில். எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டு இங்கே தான் வைப்போம், இந்த இடத்துல தான் வைக்கணும். நம்ம நெத்தியில் இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறதுல ஆக்சுவலி அந்த இடத்துல தான் பொட்டு வைக்கணும். அந்த இடத்தை தூண்ட வேண்டும் என்று தான் அந்த இடத்துல பொட்டை வைக்க ஒரு பழக்க வழக்கம் நமக்கு வைத்தார்கள் சித்தர்கள். அந்த புருவமத்தி என்பது 10வது வாசல். அடுத்து இந்த உடம்பு 9 வாசல்களை கொண்டது. அதாவது கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய், மலவாய், ஜலவாய், இப்படி 9 வாசல்கள் கடந்து 10வது வாசல். ஆனால் இந்த வாசல் நமக்கு தெரிவதில்லை. இந்த 10வது வாசலை திறக்க வேண்டும் என்று நமக்கு பல்வேறு விதமான விழாக்களும் நமக்கு சொல்லப்பட்டது. ஒருத்தர் இறந்து போனால் அந்த இடத்துல புருவமத்தியில் வச்சு தான் நமக்கு சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், இந்த போட்டெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் வச்சு தேய்ப்பாங்க. நம்முடைய உடம்பில் இருக்கின்ற உயிரானது 9 வாசல்களையும் 9 வாசல்கள் வழியாக வெளியே போனால் அதுக்கு பேர் மரணம். இந்த 10வது வாசலாக வெளியே போனால் விண்ணுலகத்துக்கு போகும். நம்முடைய ஆன்மாவானது 9 வாசல் வழியாக போனால் மண் உலகத்துக்கும், 10வது வாசல்னு சொல்லக்கூடிய சுழிமினை புருவமத்தி வழியாக அந்த வாசல் திறந்து வெளியே போனால் மேல் விண் உலகத்துக்கு போகும், மரணமில்லா பெருவாழ்வு வாழும். இப்போ இந்த 10வது வாசல் ஆன்மாவை செலுத்த முடியுமானா நாம் செலுத்த முடியாது. இறைவன் 9 வாசல்களையும் அடைத்து 10வது வாசல் அவர் தான் கடவுளை திறந்து விடுவார். அவர் திறந்தால் தான் அந்த உலகத்தை, அவர் அருள் பெற்றால் தான் அந்த வாசல் திறக்கும். இப்போ அவர் அருள் பெற வேண்டும் என்பதற்காக நாம் அப்படிங்கிற அந்த புதிய பிரின் அப்படிங்கிற அந்த ஆன்மானது 96 தத்துவ சிறையில் மாட்டிக்கொண்டு முடிக்குது. இந்த 96 தத்துவ சிறையிலேருந்து விடுபடணும். 96 தத்துவங்களை அப்படியே சுருக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆணவம், கண்மம், மாயை, மும்மலம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மும்மல சிறையில் இந்த ஆன்மாவானது சிறைப்பட்டு கொண்டிருப்பதனால இறைவனை பார்க்க முடியல, இறைவனோட இறைவனாக வாழ முடியல. ஆனால் நம்ம இறைவனோட இறைவனாக தான் வாழ்ந்தோம், இறைவனோட இறைவனாக தான் இருந்தோம். ஆன்மா என்பது சிற்றணு பசு. புதிய பிரியன் அப்படின்னா ஆன்மா இருக்கின்றது, உயிர் இருக்கிறது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணக்கருவிகள் இருக்கிறது, அதுக்கடுத்து உடம்பு இருக்குது. இந்த 4 உடம்பு இருக்குது. இதில் நம்ம ஆன்மா என்பது தான் ஒரு ஓனர் போல, ஒரு முதலாளி. அந்த முதலாளிக்கு மேனேஜராக இருப்பது உயிர், அந்த முதலாளிக்கு சூப்பர்வைஸாக இருப்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த மேனேஜருக்கு வேலைக்காரராக இருப்பது இந்த உடம்பு. ஸோ மொத்தம் 96 தத்துவங்களை நம்ம பிரித்து பார்க்கும்போது உடலை சார்ந்த ஒரு உடம்பும், மனதை சார்ந்த ஒரு உடம்பும், இதுக்கு ரெண்டுக்கும் காரணமான ஒரு உடம்பும். இப்போ இந்த 3 உடம்புகளுக்கு முதலாளி யாருனாக்கா நம்முடைய ஆன்மா. அது ஆன்மா என்பது தான் நாம். அப்போ அந்த தத்துவ மும்மலம் சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற அந்த ஆன்மா, மும்மலம் என்பது ஆணவம், நான் என்ற அந்த ஆணவ அகங்காரம், கர்மா
கர்மா என்பது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்ற கர்ம வினைகள், பாஸ்ட் டெண்டன்சி. அதுக்கடுத்து மாய், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருப்பதை போன்ற காட்டுகிறது தான் வந்து மாயை. இந்த மும்மலத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு மும்மலத்துக்குள் நம்ம அந்த ஆன்மா மாட்டிக்கொண்டிருக்கிறது. மும்மலத்தை நீக்க வேண்டும் என்றது தான் நமக்கு வந்து திருநீர் வந்து இப்படி ஆகும். திருநீர் பார்த்தீங்கன்னா இந்த கை இப்படி தூக்கிக்கும், இந்த விரலும் இப்படி தூக்கிக்கும். இந்த 3 விரலை கொண்டு தான் மேலே இடலிருந்து வலதுபுறமாக நம்ம வந்து இழுப்போம். என்ன காரணம்னாக்கா ஆணவம், கண்மம், மாய் இந்த மும்மலத்தையும் நீக்க வேண்டும். நீக்கி 10வது வாசல் திறக்க வேண்டும். இந்த மும்மலத்தை நீக்கினா 10வது வாசல் திறக்கும் என்பது தான் கான்செப்ட். இதனுடைய அடையாள சின்னமாக தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் சித்தர்கள் வந்து திருநீரிட்டு இறைவா அப்படி இறைவனை பார்த்து, இறைவனா என்னோட மும்மலத்தை எனக்கு வந்து நீக்கி கொடு, நீக்கி என்னுடைய 10வது வாசலை பிறத்து கொடு. இந்த 10வது வாசல் திறந்தால் நான் உன்னோடு வாழ்வேன். 10வது வாசல் திறக்காமல் மற்ற 9 வாசல்கள் நம்ம ஓட்டைகள் வழியாக அந்த உயிர் போனுதுன்னா திரும்ப அந்த உயிர்கள் இந்த அவஸ்தை பிறக்கும், திரும்ப இறக்கும், திரும்ப பிறக்கும். இந்த பிறப்பு இறப்புங்கிற அவஸ்தைக்குள்ள இந்த ஆன்மா வந்து மாட்டிக்கொண்டோம். அதனால் இந்த மும்மலத்தை நீக்கிவிடு என்று இப்படி நீக்கி கொடுத்து 10வது வாசலை திறக்க விடு அப்படின்னு. இது ஒரு அடையாள சின்னம், ஆன்மீக காரணங்கள். ஆன்மீகத்தை இதனுடைய அடையாள சின்னமாக தான் நம்ம வந்து திருநீர் இட்டு. இதுக்கு மருத்துவ காரணங்கள் இருக்கிறது, வர்ம மருத்துவ காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஆன்மீக காரணங்களை திரும்ப போகும்போது வள்ளல் பெருமானும் இந்த புருவ மத்தியை பற்றி பேசியிருக்கிறார். உரைநடை பகுதியில் உபதேச குறிப்பில் இந்த அக்னி காரியப்பட்ட இடங்களில் ரோமம் இருக்காதுங்கிறார். இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம உடம்புல வந்து ரோமம் என்று சொல்லக்கூடிய முடி இல்லையோ அந்த இடத்தெல்லாம் வந்து அக்னி சக்தி, அக்னி என்பது தான் ஆன்மா. அந்த அக்னி சக்தி அதிகமாக இருக்கிறது, காரியப்பட்டு இருக்கிறது, குடிக்கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல வந்து முடி வளராது. அந்த வகையில் பார்த்தா நமக்கு நெத்தியில் வந்து முடி இருக்காது, ஏன்னாக்கா அந்த இடத்துல வந்து அக்னி காரியப்படுகிறது. அதனால் ஆன்மா விளக்கம் இந்த நெற்றியில் உள்ளது. ஆன்மா எந்த உடம்புல உயிர் எங்கே குடியிருக்கிறது அப்படின்னா நம்ம புருவ மத்தி தான் அதோட இடம். அந்த இடத்துல நம்ம அதிக அடிப்பட்டால் அந்த மனிதன் வந்து இறந்து போயிடுவான். சில மிருகங்களை இறைச்சிக்காக சாகடிக்கும் போது கூட அந்த இடத்துல அடித்து சாகடிப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம அந்த விஷயத்தை ஊக்கப்படுத்தலை, ஆன்மா இருக்கின்றதுக்காக உதாரணத்துக்காக நம்ம வந்து சொல்லலாம். புருவமத்தில் அடிக்கும் போது அதிகமான அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஆன்மா பாதிக்கப்பட்டு அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிடும். அதனால் தான் ஆன்மா விளக்கம் உள்ள இடம் பார்த்திங்கனாக்கா இந்த இடம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு வந்து அறிவு இருக்கின்ற இடம், பாலம் என்றும் அறிவு இறைவனுக்கும் நமக்கும் பாலமாக இருக்கின்ற இடம் இந்த புருவமத்தி. முச்சுடர் 3 இடங்கள், 2 கண்கள், 3வது கண் நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவார்கள். 2 கண்கள் மூடி 3வது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் திறந்தால் அந்த மனிதன் இறைநிலையை அடைவான். அதனுடைய அடையாள சின்னமாகவும் நமக்கு நெற்றிக்கண் திறக்கணும் அப்படி என்பதற்காகவும் நம்ம சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை நெற்றிக்கண் இருப்பதை ஓப்பன். அவர்கள் இறைநிலையை அடைந்தவர்கள், சிவன் நிலை அடைந்தவர்கள், புருவமத்தி என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கணை திறந்தவர்கள், இறைநிலையை அடைந்தவர்கள். அதனோட அடையாளம் தான் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெற்றிக்கண் திறந்திருக்கு. மனிதனாக பிறந்த நாமளும் நெற்றிக்கணை திறக்கணும். அதனால் அந்த 3 சுடர்கள், இந்த 2 கண் எரிவது போல் 3 சுடர்கள் எரியுது. இது வந்து முச்சந்தி அப்படின்றது. இந்த 2 கண்களும் சந்தித்து 3வது கண் முச்சந்தியும் எல்லாம் சந்திக்கின்ற இடங்கள். நம்ம உடம்புல வந்து அதிகமான நரம்புகள், அதிகமான நாடிகள் சந்திக்கின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான். அதனால தான் இது வந்து முச்சந்தி, எல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட் இந்த இடம்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது, அதாவது வந்து இப்படி இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் அந்த பள்ளமாக இருக்கின்ற இடம் தான் பர்மாவில் வந்து இது திளர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திளர்த்த காலம், இந்த ஆன்மா திளர்ந்துனா மலர்ந்து இறைவனிடம் போகணுன்னாக்கா அந்த இடம்தான் திளர்த்த வர்மம். அப்போ அந்த இடத்துல இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். இப்படி ஒரு 6 சுற்று சுழிச்சு, இப்படி ஒரு 6 சுற்று சுழிச்சு, ஒரு அழுத்து உள்ளே இப்படி அழுத்தி, இப்படி ஒரு 6 முறை, இப்படி ஒரு 6 முறை வச்சு ஒரு அழுத்தம் கடைசியாக கொடுத்தா அந்த இடம் வந்து சுடணும். அதிகமாக கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம வந்து அழுத்திட்டோம் அப்படின்னாக்க, மாத்திரை அதிகமாக மிஞ்சிடுச்சு அப்படின்னாக்க அது வந்து நமக்கு வர்ம பிரச்சனையாக மாறிடும். அதனால் அதிக இடத்தையும் நம்ம வந்து
தூண்டக்கூடாது. ஒரு அரை மாத்திரை அளவுக்கு நம்ம வந்து மாதம், அரை மாத்திரைக்கு மேலே 3/4 மாத்திரை 1 மாத்திரையாக நம்ம வந்து தூண்டிட்டால் அந்த இடத்த அது நமக்கு நோயாகவும் மாறிடும். ஆனால் அந்த இடத்த தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து திருநீறு இட்டு நம்ம தினசரி வந்து இப்படி வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, முப்பாடு என்றும் நெற்றிக்கண் என்றும், இது வந்து மகப்பேறு என்றும் சபாத்துறை என்றும் புருவமத்தி என்றும் சிச்சேபை என்றும் பிந்து என்றும் ஆன்மாவுடைய லாடம், ஆன்மா இருப்பிடம் என்றும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு உடம்புல ஒரு இடத்துக்கு வந்து நிறைய பெயர்களால் சிறப்பிக்கப்பட்டது அப்படின்னாக்கா நம்மளுடைய புருவமத்தி தான். அந்த புருவமத்திக்கு வந்து இவ்வளோ பேர், முச்சந்தி இடம், கடவுள் இருக்கின்ற இடம். நம்ம கடவுளை கூட இப்படி கும்பிடும்போது கூட நம்ம 2 கண்களும் உள்புறமாக அந்த நெற்றிக்கணை தான் பார்க்கணும். இப்படி கும்பிட்றோம் அப்படின்னாக்கா நம்முடைய அப்படியே கண்களை மூடுறோம். கண்களை மூடி நம்ம எதை பார்க்கணுனாக்கா அந்த புருவமத்தி தான் பார்க்கணும். இந்த புருவமத்தி தான் வந்து இறைவன் இருக்கின்ற சிற்சபை, ஞானசபை, முச்சந்தி, ஜோதி, ஜோதி பீடம், ஜோதி இருக்கின்ற இடம், இதெல்லாம் நம்ம சொல்லுவது எந்த இடம்னாக்கா நம்முடைய புருவமத்தி தான். அப்போ கண்களை மூடினா இறைவனை வணங்கும் போது நம்ம இந்த புருவமத்தி தான் பார்க்கணும். இந்த புருவமத்தி இடம் வந்து தூண்டப்பட்டு அந்த ஸ்டிமுலேட் செய்யப்பட்டு அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் சக்தி பெற்றால் நினைக்கும் போது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் 14 ராகாதி குணங்கள் சொல்லுவாங்க. தீய உணர்வுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். காமம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், கோபம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், மோகம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இப்படி எல்லா உணர்வுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம அந்த புருவமத்தை நினைக்கணும். ஏன்னா இந்த உணர்வுகளை இறைவனை அடைய முடியாமல் நம்முடைய கோப உணர்வுகள், காப உணர்வுகள், மோக உணர்வுகள், ஆசை உணர்வுகள், இந்த உணர்வுகள் தான் இறைவனை அடைய முடியாமல் நமக்கு தடையாக இருக்குது. அப்போ அந்த உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் இறைவனை அடைவதற்கு தடை இல்லை. அப்போ அந்த இறைவனை அடையணும், இந்த உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒழுக்கப்படுத்தணும்னா இந்த புருவமத்தி வந்து நம்ம தூண்டப்படணும். இந்த புருவமத்தி தூண்டப்படணும்னு சொல்லி தான் இப்படி கண்களை மூடி இந்த புருவமத்தி நம்ம பார்க்க அந்த இடத்த நினைத்து திருநீறு தொட்டு அந்த இடத்துல வைக்க அந்த இடம் வந்து தூண்டப்படும் போது அந்த இடங்கள் புருவமத்தி சக்தி பெறும்போது நமக்கு நம்முடைய உணர்வுகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்போ இறைவன் விளங்குகின்ற ஜோதி இருக்கின்ற இடம் எதுனாக்கா இந்த புருவமத்தி. இது வந்து திளர்த்த காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், சுழிமணி அப்படின்னு சொல்லுவோம். இறைவனுடைய இடம் மேலுலகத்தில் ஒரு சுழிமணி, இறைவனுக்கும் நமக்கும் கனெக்டட் செய்யப்படுகின்ற இடம் எதுனா இந்த புருவமத்தி தான். இதான் அதனால தான் பாலம் அப்படி சொல்கிறாங்க. இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பாலம். இந்த இறைவனும் இந்த மனிதனும் கனெக்டட் பொருந்துகின்ற இடம் இதுனா இதுதான். அதுக்கடுத்து நம்ம வழிபாடுகளில் தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை என்றால் இறைவன் நம்மளை உடம்பை வந்து தீட்சை பொருத்துவது, இறைவனுடைய பாதத்தை நம்முடைய இடத்துல வந்து பொருத்துவது. அவர் இறைவன் வந்து நம்ம மனிதனை பொருந்தும் போது எந்த இடத்துல தீட்சை கொடுப்பார். தீ என்றால் மலம், சை என்றால் ஒழித்தல். அப்போ நம்மிடம் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை மும்மலத்தை ஒழிக்கின்ற ஒரு செயலுக்கு பேர் தீட்சை. இது சாதாரண சாமியார் கையில் வாங்குவது தீட்சை கிடையாது. மும்மலத்தை யார் ஒழித்திருக்கின்றார்களோ அவர்கள் கையில் நம்ம வாங்குவதுக்கு பேர் தான் தீட்சை. அப்போ மும்மலத்தை யார் ஒழிச்சிக்கிறா, இங்கே வந்து வள்ளலார் வந்து ஒழிச்சிருக்கிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஒழிச்சிருக்கிறார். அப்போ அவர்களிடம் வாங்குவது தான் உண்மையான தீட்சை. இந்த நம்ம லோக்கலில் இருக்கிற சாமியார்கிட்டலாம் வாங்குவது ஒரு ஆசீர்வாதம். அப்போ அவர்கள் வந்து இறைவன் எங்கே வச்சு தீட்சை கொடுப்பார் அப்படின்னா இந்த புருவமத்தில் வச்சு தான் தீட்சை கொடுப்பார். இது வந்து சென்னி அப்படின்று வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சென்னி அப்படின்று நமக்கு வந்து அருட்பாவில் சொல்லியிருக்கிறார். சென்னி மிசை அப்படின்று இந்த இடத்துக்கு வந்து சொல்லுவார். இறைவன் வந்து எங்கே பொருந்துவார், எந்த இடத்துல பொருந்துவார் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல தான், அந்த புருவமத்தில் தான் நமக்கு வந்து இறைவன் வந்து பொருந்துகின்ற இடம். அப்போ இறைவன் மனிதனை தீட்சை கொடுக்குகின்ற இடம் எதுனாக்கா நம்ம புருவமத்தி. அப்போ இறைவன் நமக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த லட்சணத்தோடு நம்ம இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கும்போது இறைவன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பொருந்துவார். இதில் வந்து ஒரு பாடல் வருது பாருங்கள், திருவருட்பா அத்திவிதை ஆனந்த அனுபவ விடையீடு பதிகத்தில், திருத்தகு பொன்னம்பலத்தே திருநடம் செய்து அருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னி மிசை வருமோ. இந்த சென்னி மிசை என்பது புருவமத்தி. அப்போ இறைவன் திருத்துக்கு பொன்னம்பலத்தில் திருநடம் செய்து இறைவன் அருள்கின்ற இறைவன், இந்த இறைவனுடைய திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னி மிசை வருமோ. தலையில் வரும்னு கூட சொல்லலை, மற்ற இடங்கள் பொருந்தல் சொல்லலை. இந்த சென்னி மிசை என்பது புருவமத்தி.
இறைவன் வந்து தீட்சை கொடுக்கும்போது மனிதனுக்கு எந்த இடத்துல தீட்சை எதன் வழியாக இறைவன் உள்ள தன்னுடைய அருள் ஆற்றலை செலுத்துவார் அப்படின்னா இந்த புருவமத்தின் வழியாக செலுத்துவார். அதான் இது வந்து முச்சந்தி அப்படிங்கிறோம். மற்ற 9 வாசல்கள் வழியாக இறைவன் வந்து பொருந்துவதில்லை, இந்த புருவமத்தி வழியாக தான் பொருந்துடும். அதான் அது வந்து முச்சுடர் என்றும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மா உயிர் இருக்கின்ற இடம் இந்த இடம். அதனால் நம்முடைய விந்து மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்து உற்பத்தி ஆகின்ற இடம் இந்த இடம். இந்த இடத்துல நம்ம வந்து நாங்கள் வருமாவில் இப்படி தூண்டும் போது ஆண்மை குறைபாடு சரியாகும், பெண்மை குறைபாடு சரியாகும், கர்ப்பப்பை நோய்கள் சரியாகும், விந்துடைய ஸ்பெர்ம் மோட்டாலிட்டி அதோட ஸ்பீடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புருவ மத்தியை வச்சு நம்ம வந்து ஸ்டிமுலேட் செய்யும்போது அதை தூண்டும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை, நம்முடைய அறிவுத்திறன் வந்து கூடும், நினைவுத்திறன் வந்து கூடும். ஏனென்றால் இந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு பிட்யூட்டரி நாளமில்லா சுரப்பி பிட்யூட்டரி நம்ம வந்து சுரக்கப்படுது, தூண்டப்படுது. இந்த இடத்துல நம்ம வந்து தூண்டும் போது பிட்யூட்டரி சுரக்கப்படுது. இந்த இடத்த தூண்டும் போது நம்முடைய இருதயம் வந்து தூண்டப்படுது. இருதயத்துக்கு உண்டான வர்மங்கள் அதெல்லாம் வந்து பஞ்சவர்ண குகைகள் என்று சொல்லக்கூடிய 5 ராஜ உறுப்புகளையும் தூண்டக்கூடிய இடம் எதுனா அந்த இடம் தான். அப்போ அந்த இடத்த தூண்டும்போது நம்ம இருதயத்துக்கு ஒரு நாடி புருவமத்திலிருந்து தான் போகுது, அந்த இடம் தூண்டப்படும். அப்போ அந்த நாடிகள் வழியாக சக்தி ஓட்டங்கள் போகுது, சக்தியின் வழியாக உயிராற்றல் விட்டல் ஃபோர்ஸ் போய் நம்முடைய இருதயம் நல்லா பலவீனமாக இருக்காமல் பலமாக இருப்பதற்கு இந்த தூண்டல் வந்து மிக துணையாக இருக்குது. அப்போ இருதய அடைப்பு வர வேணானாக்கா தினசரி இப்படி பொட்டு வச்சு இறைவன் ஒரு அழுத்துறங்கும் போது அவங்களுக்கு இருதய கம்ப்ளைண்ட் வராது, இருதய அடைப்பு நோய்கள் வந்து வராது. இதைத்தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு மருத்துவ ரீதியாகவும் நமக்கு வந்து திருநறிட்டு ஒரு பொட்டு வைக்கிறத ஒரு அழுத்தம் கொடுப்பதை வந்து சொல்லியிருக்கேன் அந்த இடத்த தூண்டுவதற்கு. அது மட்டும் இல்லை, நான் பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டும்போது பிட்யூட்டரி சுரப்பிகள் வந்து உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த புருவமத்தியை தூண்டும்போது பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு பிட்யூட்டரி சுரப்பிக்குள் உள்ள ஹைப்போதாலமஸ் தூண்டப்பட்டு ஹைப்போதாலமஸுக்கு உள்ளே இருக்கின்ற இறைவனுடைய பார்ட் அதுதான் அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ அந்த ஹைப்போதாலமஸ் தூண்டப்பட்டால் நமக்கு உடம்புக்கு மேலே இருக்கின்ற நிராதாரம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் 6 சக்கரங்கள் உடம்புக்கு புருவமத்தி கீழே வந்து கீழ்நிலை ஆதாரம் சக்கரங்கள் இருக்குது, புருவமத்திக்கு மேலே ஒரு மேல்நிலை ஆதாரங்கள் 6 சக்கரம் இருக்குது, நிராதாரம் நம்முடைய உச்சந்தலைக்கு மேலே 12 விரல் கடைக்கு மேலே ஒரு 6 ஆதாரங்கள் 6 சக்கரங்கள் இருக்குது. அது வந்து நிராதாரம் ஆதாரம் அப்படின்னு எந்த மூலங்களையும் கொண்டு இயங்குது, இறைவனை கொண்டு இயங்குது. அப்போ அந்த ஆதாரங்கள் எல்லாம் தூண்டப்படணும் அப்படின்னா அதுக்கும் புருவமதி தான். நிராதார நிலை தான் வந்து கடவுள் நிலை தொடர்பு கொண்டு கடவுளிடம் அறிவை பெற்று இந்த பூமிக்கு ஆண்டனா அப்படின்ற அதுதான். அப்போ ஆண்டனாவை மேலிருக்கின்ற பிரபஞ்ச அறிவுகளை யுனிவர்சல் நாலேஜை ரிசீவர் எந்த இடம்னா பார்த்து புருவமதி. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அறிவுகளை நமக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவர் சொல்லுவோம்ல, எப்படி ஆண்டனா மேலே இருக்குது, ஆண்டனாவிலேருந்து நம்மளோட டிவிக்கு பார்த்தா ஒரு ரிசீவர் இருக்கும், அந்த ரிசீவர் தான் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிசீவ் பண்ணி நம்ம டிவிக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அது மூலம் பிரபஞ்சத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்ச அறிவுகள் எல்லாம் நடக்க போகிறது நடந்து கொண்டு இருக்கின்ற அறிவுகள் முக்காலத்தை உணரக்கூடிய பேரறிவுகள் எல்லாம் பிரபஞ்சத்தில் எல்லாம் பதியப்பட்டிருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் பதியப்பட்டிருக்கிற அறிவுகளை ரிசீவ் பண்ணி நம்முடைய மூளைக்கு செலுத்துவது, நமக்கு சப்போர்ட் பண்ணுவது, நமக்கு அந்த தகவலை கொடுப்பது எதுனாக்க இந்த திலத்த காலம் என்று சொல்லக்கூடிய சுழிமுனை புருவமத்தி தான். அப்போ அந்த இடத்த தூண்டும் போது பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டு ஹைப்போதாலமஸ்ங்கிற சுரப்பி தூண்டப்பட்டு நம்முடைய ஆண்டனா ஆக்டிவேட் செய்யப்பட்டு அந்த நிராதார நிலைகள் சக்கரங்கள் தூண்டப்பட்டு பிரபஞ்சத்தில் அது தொடர்பு கொண்டு பிரபஞ்ச அறிவுகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கும். அப்போ படிக்காத நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்க நம்மளால் சொல்ல முடியும், படிக்காத நிறைய விஷயங்களை பார்த்தா நம்ம வந்து பேச முடியும், படிக்காத நிறைய விஷயங்களை உணர முடியும். இந்த சாமியாருக்கு எப்படி தெரியும் இவ்வளோ விஷயங்களை, நடக்க போகிறதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, எப்படி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு எப்படி அப்படின்னா இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில். நான் ஒரு எறும்பு நாளைக்கு என்ன யாரை கல்யாணம் பண்ண போகுது, அடுத்த பிரிவில் எத்தனை குழந்தைகள் பிறக்க போகுது, எந்த ஊரில் பிறக்க போகுது, நான் இப்போ புதிய பிரிவு, நான் இப்போ அடுத்த பிரிவு என்ன பிறக்க போகிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்க, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் வந்து ரெஜிஸ்டர்ட் ரெக்கார்டட். எப்படி கெசட்டில் எல்லா பதிவுகளும் எல்லா தகவல்களும் பதியப்பட்டிருக்குதோ சேமித்து வைக்கப்பட்டிருக்குதோ இந்த உலகத்தில், அது மாதிரி யுனிவர்சல் என்ற கெசட்டில் இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாவுக்குள்ளான வாழ்க்கைகள்
கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலத்தில் உள்ள தகவல்கள், அதாவது அதனுடைய கர்ம விதிகள் அடிப்படையில் இந்த உலகத்தில் பதிக்கப்பட்டிருக்குது பிரபஞ்சத்தில். இதை தான் வள்ளுவர் வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல். இது எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தில் பதிவிக்கப்பட்டிருப்பதனால இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் தொடர்பு கொள்ளும்போது அந்த தகவல்களை அவனால் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் உட்கார்றாருனாக்கா அவர்கிட்ட வாங்க, நீங்கள் காலையில் நேற்றுக்கு இந்த வேலை காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்க, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, இந்த இடத்துல சாப்பிட்டீங்க, இவ்வளோ தொகை கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் செஞ்சது எல்லாம், நடந்தது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் பதிக்கப்படும். நாம் நினைப்பது, பேசுவது, எல்லா தகவல்களுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சி தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா தகவலுமே இந்த பிரபஞ்சத்தில் பதிக்க வைக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப செலுத்தும். அப்போ இந்த திலத்த காலத்தை புருவ மத்தியை நம்ம தூண்டும் போது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு துன்பம் வரப்போகுது ஏதோ அப்படின்னா மனசு ஏதோ சரியில்லைங்க. ஒரு வீட்டுக்காரர் வெளியே போவார், அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி சொல்லுவாங்க, ஏதோ மனசு சரியில்லைங்க, பார்த்து போங்கம்மா. அப்புறம் போனால் அவர் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி வருவார். எப்படி அவங்களுக்கு தொடர்புனாக்கா, ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிந்தனை செதறாமல் வீட்டில் இருக்கிற வீட்டு பெண்மணிகளுக்கு பிரபஞ்ச அறிவுகள் அதிகமாக செயல்படும். மன அலைபாயவங்களுக்கு அந்த பிரபஞ்ச தொடர்பு இருக்காது. ஒரே இடத்துல அமைதியாக இருப்பவங்களுக்கு இந்த புருவ மத்திய அதிகமாக நினைத்து கொண்டிருப்போம். சாமி கும்பிட்றவங்களுக்கு இந்த தலத்த காலம் தூண்டப்பட்டு பிரபஞ்சத்தில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த பிளட் ரிலேஷனில் என்ன நடக்க போகுதுங்கிற தகவலுக்கெல்லாம் அவங்க பிரபஞ்சத்தை நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க மனசுக்குள்ளே தூண்டும், ஏதோ நடக்க போகுது. சில பேர்த்துக்கு அது கனவுகளாக காட்டும். எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் கனவுகளாக, யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இறக்க போகிறாங்கன்னா கூட அவங்க கனவுகள் அது காட்டும். இதெல்லாம் எது செயல்படுதுன்னா பிரபஞ்சம் தான் செயல்படுது. அதுக்கு தூண்டுதக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த சுழிமுனை இடம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆய்வுத்திறன், ஏதாவது நீங்கள் ஐக்கியூன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த புருவ மத்தியை தூண்டும் போது அந்த பிட்யூட்டரி சுரப்பை தூண்டப்பட்டு சரியான முறையில் உங்களுக்கு சுரப்பைகள் கிளான்ஸ் எல்லாம் சுரந்து ஆய்வு பண்ணக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்ய முடியும். எதையும் செய்து முடிக்கிற திறன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். எதையாவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற திறன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுரப்பிகள் தூண்டப்படும் போது அந்த திறன் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து சில பேர் தலைவலி வந்தால் கூட இந்த புருவமத்தில் இப்படி ஒரு அழுத்தம் இப்படி இந்த அழுத்தி இப்படி ஒரு 3 சுழற்சி இப்படி ஒரு 3 சுழற்சி ஒரு அழுத்தம் கடைசியாக கொடுத்தீங்கன்னா தலைவலி நின்றுடும். ஏன்னா தலைக்கு போதுமான அந்த உயிராற்றல் கிடைக்காததன் காரணமாக தான் தலைவலி வருது. அப்போ அந்த புருவமத்தியை தூண்டும் போது சரியாகும். ஒற்றை தலைவலி சரியாகும். முன்னாடி சில பேருக்கு முன் தலை மட்டும் வலிக்கும், அந்த தலைவலி சரியாகும். மூச்சு திணறல், ஏன்னா புருவமத்தி நான் ஏற்கனவே சொன்ன தூண்டும் போது நம்முடைய ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆக தான் நுரையீரலுக்கு நிறையா உயிராற்றல் போகும். அப்போ மூச்சு திணறல் சரியாகும். கண் நோய்கள் சரியாகும். இது திலத்த காலம் அப்படிங்கும்போது இது நட்சத்திர காலம். உடம்புல 12 படுவருமங்கள் என்று சொல்லுவாங்க. அந்த 12 படுவருமங்கள் என்பது முக்கியமான நேஷ்னல் ஹைவே மாதிரி. அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து மாநில நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலேருந்து மாவட்ட நெடுஞ்சாலை, மாவட்ட நெடுஞ்சாலேருந்து கிராம சாலைகள், இப்படி தான் கனெக்ஷன் போகுது. அதுபோல் உடம்புல இருக்கிற பிரபஞ்சத்தில் வருகின்ற இறைவனிலிருந்து வருகின்ற உயிராற்றலை 12 முக்கியமான வர்மங்கள், படுவர்மன்னு சொல்லுவாங்க. அந்த 12 படுவர்மங்கள் வழியாக மற்ற இடத்துல இருக்கிற தொடுவருமங்கள் 98 தொடுவருமங்களுக்கு 96 தொடுவருமங்கள், மொத்தம் 108 வருமங்கள். அப்போ அந்த தொடுவருமங்களுக்கு எல்லாம் இந்த படுவருமங்கள் வழியாக சக்தி ஓட்டம் போகுது. அப்போ புருவமத்தியை நாம் தூண்டும்போது நட்சத்திர காலத்துக்கும் இந்த காலம் நட்சத்திர காலம் தூண்டப்பட்டு இந்த கண்களுக்கு போதுமான அந்த உயிராற்றல், அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் இருக்கின்ற அடைப்புகளை சரி செய்யப்படும். இந்த புருவமத்தி தூடும்போது கண்களுக்கு, அப்போ நாங்கள் கண்ணுக்கு உண்டான வருமங்கள் செய்யும்போது முதல்ல புருவமத்தி தோன்றும். அது வழியாக தான் இங்கே இடத்துல ஒரு வருமங்கள் இருக்குது, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு வருமங்கள் இருக்குது, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு வருமங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்த எல்லாமே நாங்கள் இப்படி தூண்டுவோம், இப்படி தூண்டுவோம், இப்படி தூண்டுவோம். இது எப்படின்னாக்கா இந்த புருவமத்தி தூண்டிட்டு தான் அந்த இடம் தோணும். அப்போ கண் ஒளி பிரகாசம், கண் பார்வை குறைபாடு சரியாகுனாக்கா இந்த புருவமத்தியை நாம் நினைக்கும் போது தோண்டும் போது சரியாகும். நினைவுத்திறன் குறைபாடு சரியாகும். மன அழுத்தம் சரியாகும். நான் சொன்ன மாதிரி நம்ம மன அழுத்தம் எப்படின்னாக்கா நமக்கு போதுமான சக்தி இல்லை, ஒரு மனோபலம் இல்லைனாக்கா நமக்கு மன அழுத்தம் வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு 10,000 ரூபா கடனை ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக அறிவு உள்ளவன் சாதாரணமாக அதை நினச்சிக்குவான், 10,000 ரூபா தானே விடுங்க சரி பண்ணிக்கலான்னு. ஆனால் மனோபலம் குறைஞ்சிடும். ஐயோ 10,000 ரூபா எப்படி கிடைக்கிறது, 10,000 ரூபா எப்படி கிடைக்கிறது,
இதே உலகத்தில் ஒரு 1 லட்ச ரூபா 10,000 20,000 கடன்லாம் அடைக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இதே உலகத்தில் லட்சம் கோடி கடன் உள்ளவங்களாம் வந்து அவன் சாதாரணமாக சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் வரான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மனோபலம் இல்லாதவர்கள். அந்த மனோபலத்தை கொடுப்பது இந்த சுழுமினி. அடுத்து பிராஸ்டேட் சுரப்பி வீக்கம். பிராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கிட்னிலேருந்து மூத்திரைப்பைக்கும் கிட்னிக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். என்லார்ஜ்மெண்ட் ஆனால் தான் அடிக்கடி யூரின் போவாங்க. மூத்திரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிமூத்திரம்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மூத்திரம் போவாங்க. கண்ட்ரோலில் வந்து பண்ண முடியாது. எங்கன்னாக்கா நம்ம கிட்னிக்கும் நம்முடைய மூத்திரப்பைக்கு இடையில் வருகின்ற அந்த ப்ராஸ்டேட், அது ஒரு வகையான ஒரு குழாய். அந்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வீக் ஆகிடும். அப்போ அந்த பிரச்சனைகள் நம்ம புருவ மத்தியை தூண்டும் போது அந்த இடமும் சரியாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய விந்து பைக்கு கீழே அண்டத்துக்கெல்லாம் அண்டம்னு சொல்லுவாங்க. நம்முடைய விதைப்பையை வந்து அண்டம்னு சொல்லுவாங்க. விதைப்பைக்கு சுக்கிலம் உருவாகின்ற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை. எப்படி ஒரு ஆறு உருவாகிற இடம் பார்த்திங்கன்னா பெரிய மலையாக இருக்கும். நல்ல உயர்ந்தமான மலையிலேருந்து பல்வேறு விதமான சிற்றாறுகளை இணைத்து கொண்டு கடந்து கொண்டு கடைசியாக ஆறுகளாக வந்து நமக்கு வந்து பலன் அளிக்குது. அதுபோல் சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய விந்துவானது மூளையில் உற்பத்தியாகி அதுக்கடுத்து புருவ மத்தியில் வந்து தேங்கி புருவ மத்தியில் போதுமான சக்தி எடுத்துகிட்டு புருவ மத்தியிலேருந்து காது வழியாக வந்து பின் உடம்பு வழியாக வந்து மூத்திரப்பையை அடைந்து மூத்திரப்பையிலேருந்து அவன் கடைசியில் நமக்கு விந்து பையில் வந்து விந்து வந்து ஆணுறுப்புக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போ அந்த புருவ மத்தியை தூண்டும் போது நம்ம ப்ராஸ்டேட் வீக்கம் அப்படி கூட சரியாகும். என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கூட சரியாகும். முக்குற்ற மாறுபாடுகள் வாதம் பித்தம் சிலத்துவம் இந்த 3 குற்றங்கள் கூடுதலாலும் குறைவதனாலும் தான் வந்து நோய் வருது என்று சித்த மருத்துவம் சொல்லுது. அதனுடைய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த புருவ மத்தியை தூண்டும்போது அது தன்னுடைய நிலையிலே சமப்படுத்தப்படும். அதுக்கடுத்து சத்துவ குணமின்மை. சத்துவம்னாக்கா சத்துவ குணங்கள் ரிலாக்ஸேஷன். சத்துவம் ராஜசம் தாமசம் என்று 3 குணாநிதிகள் இருக்கிறது. இப்போ மாமிசம் சாப்பிட்றவங்களாம் தாமச குணம் இருக்கும். மாமிசம் சாப்பிட்றவங்களாம் ராஜசன் குணம் இருக்கும். சாத்வீகமான உணவுகள் இரத்த ஓட்டம் இல்லாத உணவுகள் எதுனாக்கா நம்முடைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள். அந்த உணவுகளில் வந்து நீரோட்டம் தான் அந்த தாவரத்தில் இருக்குது, ரத்த ஓட்டம் இல்லை. அப்போ ரத்த ஓட்டம் இருக்கின்ற நம்முடைய மீன் ஆடு கோழி மீன் இந்த மாதிரி உணவுகள் அசைவ உணவுகள் எல்லாமே ரத்த ஓட்டம் இருக்குது. ரத்த ஓட்டத்தை நம்ம கொள்ளும்போது அதில் ராஜச குணமும் தாமச குணமும் அதிகம் இருக்கும். மூளையை வந்து தாமசப்படுத்தும். கோபத்தை வன்மை நிலையை ரொம்ப வயலண்டாக இருப்பாங்க. அப்போ சாத்விக குணத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தாவர உணவுகள் நீரோட்டங்கள் போகின்ற உணவுகள் எடுக்கணும். அப்போ இந்த புலவு மத்தியை நம்ம தூண்ட போடும்போது அந்த சத்துவ குறைபாடுகள் இருப்பினும் அது வந்து இந்த மாதிரி திலத்த காலத்தை தூண்டும்போது சுழிமினை தூண்டும்போது அந்த குறைபாடு நீங்கி சாத்வீகமான குணநிலங்களை பெற்று மனம் அமைதியோடு வாழ்வார்கள். அதுக்கடுத்து விழிப்புணர்வு குறைவு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்காது. வாழ்க்கையில் அவேர்னஸ் இருக்காது, குடும்பத்தில் அவேர்னஸ் இருக்காது, செய்கிற தொழிலில் ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஐக்கிய குறைபாடு தான். அப்போ அந்த புருவமத்தை தூண்டும்போது பிட்யூட்டரி சுரப்பிகள் தூண்டப்பட்டு போதுமான பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்பட்டால் நம்முடைய தைராய்டு சுரப்பிகள் வந்து தூண்டப்படும். தைராய்டு சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நம்ம தைராய்டு சுரப்பி அட்ரினல் சுரப்பி கணையம் சுரப்பி இந்த சுரப்பிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது எதுனாக்க நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பி தான். அப்போ பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படும் போது அது சரியான முறையில் குளிர்ச்சி அடையும் போது உயிராற்றல் பெறும்போது அப்போ நம்முடைய தைராய்டு சுரப்பியை கண்ட்ரோல் வச்சுக்கும். இப்போ தைராய்டு சுரப்பி கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம உடம்புல வெப்பத்தை ஹீட்டை பராமரிக்கிறது எதுனாக்கா நம்ம தைராய்டு சுரப்பி தான். அப்போ தைராய்டு சுரப்பி ஹைப்பர் அப்படின்னு 2 வகையான தைராய்டு இருக்கும். அப்போ இந்த தைராய்டு சுரப்பி குறைபாடு அல்லது மிகுதியாக இருந்தால் நம்ம உடம்புல வெப்பங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படாது. ஹீட்டை பராமரிக்கலைன்னா கண்ட மாதிரி உடம்பு ஹீட்டு போகும். அப்போ அதிக ஹீட்டு உருவாகும் போது கிட்னி வந்து சுருங்கும். அதிக ஹீட்டு ஆகும்போது கணையம் வந்து சுருங்கும். அதிக ஹீட் ஆகும்போது ஃபேட்டி லிவர் வரும், மண்ணீரல் வீக்கம் வரும், பீனிசம் குறைபாடுகள் வரும். அப்போ இதெல்லாம் கூடி நமக்கு அடுத்தது ரத்தத்தில் வந்து பிபி அதிகமாகி ரத்த அழுத்தங்கள் பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தங்கள் வரும். ரத்த அழுத்தின் வழியாக ஹார்ட் பிரச்சனை வரும். அப்போ இவ்வளோ தொந்தரவுகளும் நம்ம உடம்புல எப்படி உருவாகுதுனாக்க நம்முடைய ஹீட்டை வந்து உடம்புல சரியான முறையில் பராமரிக்கிட்டு. இப்போ இரவு நேரத்தில் நம்ம சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த பூமியில் இருக்கும். இப்போ இரவில் தூங்கும்போது இந்த பூமி குளிர்ச்சியாகும். பூமி குளிர்ச்சியாகும்போது இந்த உடம்பு வந்து குளிர்ச்சியை ஃபீல் பண்ணும். உடம்பு குளிர்ச்சியை ஃபீல் பண்ணி இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட்டை உற்பத்தி பண்ணும். எவ்வளோ பெரிய சிஸ்டம் பாருங்கள் நம்ம உடம்புல.
இறைவனுடைய படைப்பில். உடம்பு வெளியில் குளிர்ச்சி ஆகிட்டா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சமநிலைப்படுத்தும். வெளியில் ஹீட் ஆகிட்டா வேர்வை தண்ணி உற்பத்தி பண்ணி கழிவை வெளியே எடுத்துட்டு உடம்பு வந்து குளிச்சோம். நீங்கள் நல்லா வெயில் நேரத்தில் நல்லா வேர்வை தண்ணி வரட்டும் பாருங்கள், அந்த வேர்வை தண்ணியெலாம் உடம்பு வந்து அப்படியே உடம்பு ஜில்லுன்னு குளிர்ச்சி ஆகிடும். அப்போ இந்த உடம்புக்குள்ளே அவ்வளோ சிஸ்டம் வந்து பொருத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம அதிகமாக அந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உடம்பு தன்னைத்தானே பராமரிப்பு பண்ணிக்கணும், தன்னைத்தானே சரிப்படுத்திக்கொள்ளும். நோயாக இருந்தாலும் சரிப்படுத்திக்கொள்ளும். ஆனால் உடம்பை சரியான முறையில் நம்ம வச்சுருந்தா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இப்போ பிட்யூட்டி சுரப்பி ரிப்பேர் ஆகி போச்சு, மூளை தைராய்டு சுரப்பி ரிப்பேர் ஆகி போச்சு, சரியான முறையில் இயங்கல்னாக்கா சரி பண்ணக்கூடாது. அப்போ நம்ம மருந்து சாப்பிட்டு சரி பண்ணணும். அப்போ இந்த சிஸ்டத்தை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும்னா இதுக்கெல்லாம் தலைமை சுரப்பியாக இருக்கிறது பிட்யூட்டி சுரப்பி தான். பிட்யூட்டி சுரப்பி எலும்புகள், பீனிய சுரப்பி எலும்புகள், பீனிய சுரப்பிக்குள்ள தான் ஹைப்போதாலமஸ் சுரப்பி இருக்குது. அப்போ அந்த சுரப்பிகளாம் சரியான ஒரு ஆணாக பிறந்தவனுக்கு சரியான முறையில் ஆணுக்கு உள்ள சுரப்பிகளை சுரந்து அவனுக்கு ஆண்மையை உண்டாக்க செய்வது இந்த பிட்யூட்டி சுரப்பி தான். ஒரு பெண்ணாக பிறந்தவன் பெண்ணுக்குரிய சுரப்பிகளை செய்து சரியான முறையில் சுரந்து அவனை பெண்மைக்குள்ள ஞானங்கள், பெண்மைக்குள்ள உணர்வுகளை வருவித்துக் கொள்வது எதுனாக்க நம்முடைய பிட்யூட்டி சுரப்பி. இப்போ பெண்ணாக பிறந்த ஒருத்தவனுக்கு ஆணுக்குள்ள சுரப்பிகளை சுரந்துச்சுன்னா பெண் உடல் அமைப்பை பெற்றவர்கள் ஆணை போல் வந்து பிஹேவியர் பண்ணுவான். இப்போ ஆணாக பிறந்தவனுக்கு பெண்ணுக்குள்ள பிட்யூட்டி சுரப்பியாக பிறந்துச்சுனாக்க அவன் பெண்மை மாதிரி வந்து பாவனை செய்வார்கள். அதனால தான் சில பேர் வந்து அலியாக மாறிடுறாங்க, திருநங்கையாக மாறிடுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம புருவ மத்திக்கு உண்டான விஷயங்கள், பிட்யூட்டிக்கு உண்டான வர்ம புள்ளிகள், கீழே வந்து நம்முடைய விந்து பைக்கு உண்டான வர்ம புள்ளிகள், இதெல்லாம் நம்ம தூண்டும்போது அவனுக்கு ஆணுக்கு உண்டான ஆண் உடம்பை பெற்றவனுக்கு ஆணுக்கு உண்டான உணர்வுகளை தூண்டப்பட்டு அவன் ஆணாக செயல்படுவான். அந்த பெண்மைத்தன்மையிலேருந்து நம்ம சரி பண்ண முடியும். திருநங்கைகள்லாம் கண்டிப்பாக வந்து சரி பண்ணக்கூடியதான். மருத்துவத்தில், வர்ம மருத்துவத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது. ஸோ அது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும். ஆனால் உடல் அமைப்பை பெற்றோம் ஆணாகவே செயல்படணும், பெண் உடல் அமைப்பை பெற்றவர்கள் பெண்ணாக செயல்படணும்னாக்கா நம்ம அந்த புருவ மத்தியை வந்து தினசரி வந்து தூண்டணும். அப்போ இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் நமக்கு கொடுப்பது எதுனாக்க நம்முடைய புருவ மத்தி. அது மட்டும் இல்லை, புருவ மத்தியை தூண்ட நம்முடைய உடலில் இருக்கிற ஆரோக்கியமும் நமக்கு வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படும். இறைவனுக்கு தூண்டும், இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் இந்த புருவ மத்தி தான். இறைவன் விளங்குகின்ற இடமும் பார்த்தீங்கன்னா புருவ மத்தி தான். நம்முடைய கண்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டைக்கு மேலே ஆதாரமாக இருப்பது தான். ஒருத்தருக்கு முண்டி இறுக்கி வரும்னு சொல்லுவாங்க, சுருக்கு கயிறு மாட்டமாக இறந்து போடுவாங்க. இந்த முண்டி இறுக்கி வருமங்கள் எனக்கு புருவ மத்தியில் தான் இங்கே கேபிள் வருது. அந்த கேபிளை அடைக்கும் போது தான் நமக்கு வந்து உயிரை இறந்து போகிறோம். அப்போ இந்த மூளைக்கு முக்கியமானது இந்த புருவ மத்தி, தலைக்கு முக்கியமானது இந்த புருவ மத்தி, மேல்நிலை ஆதாரம் கீழ்நிலை ஆதாரங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது இந்த புருவ மத்தி, நிராதார நிலைகளை தூண்டக்கூடியது இந்த புருவ மத்தி, இறைவன் விளங்குகின்ற இடமாக விளங்குவது இந்த புருவ மத்தி, இறைவன் நம்ம உடம்புல வந்து பொருந்துவது இந்த புருவ மத்தி. அந்த புருவ மத்தி நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை தூண்டும் போது நம்ம உடலுடைய ஆரோக்கியம் அனைத்தும் பராமரிக்கப்படுது. இவ்வளோ ஒரு பெனிஃபிட், ஒரு நல்ல ஒரு செயல்களை, நல்ல ஒரு அறிவுத்திறனை, நல்ல ஒரு வாழ்வியல் முறையிலே நம்மெல்லாம் வாழணும் அப்படின்னு தான் அந்த புருவ மத்திக்கு நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான பங்கு, முக்கியமான அந்த இடத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்து பெண்கள் கூட இந்த புருவ மத்தி தூண்டணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பொட்டு வைக்கிறோம். அது ஸ்டிக்கர் பொட்டுகளில் நம்ம இந்த மாதிரி சந்தனங்களை வைக்கும்போது சந்தனத்துக்கு வந்து குளிர்ச்சி தன்மை உண்டு. சந்தனத்தை வைக்கும்போது அந்த இடத்த வந்து ஒரு ஜில் அப்படின்னு ஒரு தூண்டும். அதனால் நம்ம சந்தனத்தை வைப்பது நல்லது. நாங்கள் வர்மாவில் வந்து அமிர்தம் இருக்கின்ற இடங்கள் இல்லாமல் தினசரி அந்த நேரத்தை சந்தனத்தை வைத்து அந்த அமிர்த நிலைகளை வந்து தூண்டுவோம். இது செல்ஃபாக நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. அப்போ இவ்வளோ ஒரு முக்கியம் பொருந்திய அந்த இடத்துக்கு தான் வந்து நம்முடைய ஆன்மீகத்தில் கடவுள் இருக்கின்ற இடமாக நம்ம கருதுகிறது. அதான் இப்போ கடவுள் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம புருவ மத்தி மேலே இருக்கிறார், புருவ மத்தி தான் இருக்கிறார். ஆனால் தான் நம்ம தினசரி இந்த இடத்த நினைக்கும் போது நம்முடைய உணர்வுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், கோப உணர்வுகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், இறை சக்தி வந்து கூடும், இறைவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும், பிறவி பிணி நீங்குவதற்கு ஒரு அடையாள சின்னமாக இந்த இது இருக்கிறது. நம்ம 9 வாசலையும் மூடிட்டு 10வது நம்ம உயிர் 9 வாசல்களையும் மூடி 10வது வாசலையே நம்ம திறக்கணும். அதான் 10 10 பார் 8 2 அப்படின்னு 8 2 திறந்தால் கூட்டினா 10, இடைக்கலையும் வலது கலையும் கூட்டினா நம்ம இது புருவ மத்தி. இது வந்து சூடிமணிம்பாங்க. இடைக்கலை என்பது இடது பக்கம்,
வலது கலை என்பது சுழிமுனை வலது பக்கமும் ஓடுது. இந்த 2 கட்டமும் ஓடுவதை நிறுத்தி வரைக்கும் நமக்கு பிறப்பு இறப்பு உண்டு. இது வந்து ஒரு சித்தர் ரொம்ப அழகாக சொல்வார். சங்கி 2 தாரை 1. தாரை என்பது சுழிமுனை, சுழிமுனை சுவாசம். அப்போ நம்மளோட மூச்சு காற்று வந்து சுழிமுனையில் தான் ஓடணும். ஆனால் இப்போ இடக்கலை வலது கலையாக ஓடுது. அதான் சங்கி 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாளிதே உலகில் மானிடர்கள் எத்தனை. சங்கி 2ஐயும் தவிர்த்து தாராவோதே வள்ளீரில் கொங்கி பங்க மங்கரோடு கூடி வாழலாம் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்க, இந்த மூலாதாரத்துக்கும் புருவ மத்திக்கும் ஆன்மா உயிர் காற்று ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் சுழிமுனை வழியாக இந்த காற்று ஓடணும். ஓடாமல் இடக்கலை வலது கலையாக மாறி 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 ஓடுது. இடைக்கலை வலது கலை மாறி 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 காற்று ஓடுதுனால இந்த உலகத்தில் மங்கி மாளுதே மாநிலர்கள் எத்தனை. இந்த உலகத்தில் எல்லாம் செத்து செத்து போகிறாங்க. மாறிக்கொண்டு இடக்கலை சூரியக்கலை சந்திரக்கலையில் ஓடுற வரைக்கும் மனிதனுக்கு மரணம் உண்டு. அப்போ இந்த 2 கலையிலும் ஓடுவதை நிறுத்து வாசியோக பயிற்சி வழியாக சித்தர்கள் அருள் பெற்ற பயிற்சி வழியாக வள்ளல் பெருமானுடைய அருள் பெற்றால் வள்ளலாருக்கு வந்து சுழிமுனையில் தான் சுவாசம் ஓடும். நீ சுழிமுனையில் சுவாசம் ஓடும்போது நீங்கள் எதை நினச்சாலும் அப்படியே பழிக்கும். சுழிமுனையில் சுவாசம் ஓடி இப்போ 2 கலையும் ஓடிட்டு சுழிமுனையில் சுவாசம் ஓடும்போது நீங்கள் எதை சொன்னாலும் பழிக்கும், எதை நினச்சாலும் பழிக்கும், எதை செய்தாலும் அது வந்து பலிதமாகும், அதை சத்தியமாக மாறும். அந்த தன்மை அந்த உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த 2 இடத்துலையும் ஓடுவதை நிறுத்தி சுழிமுனையில் சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, உறக்கம் இருக்காது. பிரபஞ்சத்திலேருந்து பஞ்சபூதங்களையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு இழுத்து உயிர் வாழும். இப்போ சூரிய கலையிலும் சந்திர கலையிலும் ஓடிக்கொண்டு இருக்கின்ற வரைக்கும் நம்ம வந்து உணவை எடுத்துரும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலாம் ஒன்றும் இல்லை, 5 எலிமெண்ட்ஸ் தான். 5 பஞ்சபூதங்கள் தான் நம்ம உணவாக சாப்பிட்றோம், வேறு ஒன்றும் இல்லை. உடம்பு 5 பஞ்சபூதங்கள் ஆனது. இந்த பஞ்சபூத குறைபாடு டெஃபிஷியன்சிக்கு பஞ்சபூதங்களை உணவாக மருந்தாக கொடுத்து சரி பண்ணுறோம். அதுபோல் இந்த இடைக்கலை வலது கலை சுவாசம் நிறுத்திட்டு இந்த புருவ மத்திய வழியாக சுவாசத்தை நம்ம செலுத்தினா மரணம் இல்லை. இந்த உடம்பு மூப்பு வராது, உடம்பு தளர்ச்சி அடையாது, உடம்புக்கு வந்து மரணம் யமன் வருவதில்லை. ஏனென்றால் இயற்கையான பஞ்சபூதங்கள் தானாக ஆட்டோமேட்டிக் இழுத்து உடம்பு வாழும். இப்போ உணவு வழியாக பஞ்சபூதங்களை சாப்பிடும்போது அதை செரிமானம் உணவாக பஞ்சபூதமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய நம்முடைய ராஜ உறுப்புகள் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து ரிப்பேர் ஆகிடும். இப்போ டைரெக்டாக பஞ்சபூதங்களை சாப்பிட்றவங்களுக்கு அப்படியே உடம்பு என்றுக்கு இளமையாகும். இப்போ முருகனை என்று இளமை பன்றும் 16 எப்படி சொல்கிறாருனாக்கா, முருகப்பெருமான் சுழிமுனை சுவாசம் கொண்டவர். இந்த வேல் என்பது என்னென்னா சுழிமுனை தான். இந்த சூலாயுதம் கூர்மைன்னு பொருள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் கூர்மை. ஏன் நம்ம கடவுள்கள்லாம் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள்னு அர்த்தம். கூர்மை என்பது சுழிமுனை சுவாசம்னு பேர். அப்போ நான் சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு தான் இந்த வேல். இந்த வேல் என்பது இறைவனை அவர் நினைச்சாவே கடவுள் வந்து வென்று விடலாம். ஆனால் அவள் எதுக்கு வேல் அடையாள சின்னமாக காட்டினாங்கன்னா வேல் என்பது சுழிமுனை சுவாசம். அப்போ சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவன் என்று பொருள். அவர்களுக்கு வந்து இடைக்கலை வலதுக்கலை ஓடாது, சுழிமுனையில் சுவாசம் ஓடும். வள்ளி தெய்வானை என்பது கூட கலை இடக்கலை வலதுக்கலை இடக்கலை வலதுக்கலையும் நான் பெற்ற நான் முருகன் என்பது சுழிமுனை தான். அப்போ சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்றும் இளமையாக இருப்பார்கள். சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இடைக்கலை வளங்களை தீர்க்கிட்டு பஞ்சபூதங்கள் அப்படியே இறைவனை உணவை உண்டு அவங்க என்றும் இளமையாக என்றும் மரணமலா வாழ்வார்கள் என்பதுடைய அடையாள சின்னம் தான் நமக்கு வந்து முருகன். முருகன் என்பது சுழிமுனை சுவாசம். வள்ளி தெய்வானது என்பது இடக்கலை வழக்கலை. இடக்கலையும் வழக்கலையும் தவிர்த்து சுழிமுனை சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்று பெயர். அப்போ இந்த புருவ மத்திக்கு வந்து இவ்வளோ நன்மைகள் இவ்வளோ விஷயங்களை ஒரு மனிதன் புருவ 10வது வாசலை திறக்கணும் அப்படின்ற ஒரு அடையாள சின்னமாக தினசரி நம்ம வந்து மும்மலத்தை நீக்கி அந்த 10வது வாசலை திறக்கணும், சிற்சபை அடையணும், கடவுள்தன்மை பெறணும், நெற்றிக்கனே திறக்கணும் அப்படி என்பதனுடைய அடையாளமாகத்தான் நமக்கு தினசரி நமக்கு வந்து திருநீரிட்டு நம்ம புருவ மத்தி வச்சு இந்த இப்படி 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 செஞ்சுட்டு ஒரு அழுத்தம், அவ்வளோதான். இப்படி ஒரு 6 முறை, இப்படி ஒரு 6 முறை, இப்படி ஒரு 6 முறை, அப்புறம் கடைசியாக ஒரு அழுத்தம். இப்படி நம்ம அழுத்தம் அப்படின்னாக்க நம்முடைய புருவமத்தி தூண்டப்பட்டு பிறந்த பிறப்பை நம்ம நோக்கம் மரணமலா பெருவாழ்வு அடைவோம். பிறந்த பிறப்பு என்பது கண்டிப்பாக வந்து மரணமலா பெருவாழ்வு வாழ்வதற்காக தான். இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் அடைவதற்காக இல்லை, இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக இல்லை, மரணத்தை வெற்றி பெறுவதற்காக மட்டும்தான் நம்ம வந்து பிறந்தோம். அதுதான் நம்முடைய சித்த பெருமக்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாமே தமிழ் சித்தர்கள் ஞானிகள் கோயில்கள் குளங்கள் எல்லாத்தையும் நமக்கு எதை காட்டுது அப்படின்னாக்க இந்த புருவ மத்தியில் இருக்கின்ற 10வது வாசலை திறக்கணும், இறைவனை வந்து தீட்சை பெறணும் அப்படின்பது தான். வள்ளலார் வந்து இந்த தீட்சை பெறுவதற்கு
கருணை தான், கருணை வழியாக தான் இந்த இறைவன் வந்து நம்ம உடம்புல பொருந்துவார் அப்படின்ட்டு பாடலம் இருக்குது. புண்ணிய பலத்தால் பொருந்தி எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா புண்ணியத்தின் தர்மத்தின் காரணமாக கருணையின் செய்தி எல்லா உயிரும் கருணை செய்யும்போது அந்த கருணையின் காரணமாக இறைவன் வந்து பொருந்துவார். புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. புண்ணிய பலத்தால் எங்கு பொருந்துவாங்க? அந்த புருவ மத்தியில் தான் பொருந்துவார். பொருந்தி தான் அந்த உடம்புல வந்து ஐயா உடம்பாக தான் உடம்பை மாற்றுவார். அது மட்டும் இல்லை, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என் நூலம் கலந்த என் தனி அன்பே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார். பொன்னுடம்பு நமக்கு இறைவன் கொடுக்கும் பொருட்டு என் உள்ளத்தில் பொருந்தி இந்த உடம்பை சுத்த உடம்பாக, ஞான உடம்பாக, பிரணவ உடம்பாக இறைவன் மாற்றினார்கள். அப்போ இறைவன் நமக்கு உடம்புல பொருந்தணும். எதன் அடிப்படையில் பொருந்துவார்? புண்ணியத்தின் அடிப்படையில் பொருந்துவார். புண்ணியம் எப்படி வரும்? நம்ம நிறைய தர்ம காரியங்கள் கருணையாக இருக்கும்போது புண்ணியம் பெருகும். எதுக்கு இறைவன் பொருந்துவார்? இந்த உடம்பை அப்படியே வேற உடம்பாக, பொண்ணு உடம்பாக மாற்றுவார். பொண்ணு உடம்பாக மாத்திரம் அந்த உடம்புலேருந்து வெளியே புருவமத்தி வழியாக 10வது வாசையாக இந்த ஆன்மா இந்த உடம்பை சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமாக மாற்றும். இந்த பஞ்சபூதத்தால் அந்த உடம்பை மாற்றி சுத்த தேகம் என்ற காலத்தில் மும்மலமற்ற சுத்த தேகம், பிரணவ தேகம். பிரணவ தேகம் என்பது காற்று உடம்பு. அடுத்தது வந்து பொன் தேகம். பொன் உடம்பு அப்படி என்பது தங்கம் பொருந்திய உடம்பு. இறைவனை வந்து தங்கத்தில் தேடி எடுப்பதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க இறைவன் வந்து தங்க உடம்பை பெற்றவர்கள் அப்படின்ற அர்த்தம். ஆகாயத்தினுடைய அம்சம் இந்த உடம்புடைய புருவமத்தி என்பது ஆகாயத்தினுடைய அம்சம். புருவமத்தி என்பது ஆக்னி என்ற சக்கரத்தினுடைய வெளிப்பாடு. புருவமத்தி என்பது வியாழன் வாயு. உடம்புல 12 துவாதச நாடிகளில் வியாழன் வாயு புருவமத்தியினுடைய அடையாள சின்னம். நாடியில் வந்து சுடிமணி நாடி வியாழன் வாழ்வு ஆக்கிரமம் பண்ணுது. ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆதாரம் இதனுடைய இது. பூதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய பூதத்தின் ஆகாயத்தினோட தொடர்புடைய பூதம் தான் நம்முடைய புருவமத்தி. இவ்வளோ சிறப்புகள் பெற்று விளங்குகின்ற இந்த சுழிமுனியை, இந்த புருவமத்தியை அனுதினமும் நம்ம வந்து இப்படி ஒரு ஒட்டு வச்சு இப்படி தூண்டணும். இது வந்து நம்ம வந்து சமயத்துக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு பிறந்த பிறப்பினுடைய சுழிமுனையை தூண்டுவதற்கான ஒரு பயிற்சி, இறைவனை அடைவதற்கான ஒரு பயிற்சி. 10வது வாசலை திறக்கணும் அப்படின்ற பயிற்சி, 8 2 தவிர்த்து 10ஐ தூண்டணும் என்ற பயிற்சி. நம்ம உலகத்தில் மற்றவர்கள் இடக்களையும் பின்களையும் தவிர்த்து சுழிமுனையை சுவாசம் ஓடுவதற்கான ஒரு முயற்சி. சுழிமுனை சுவாசத்தில் வாழ்ந்து என்றும் இளமையாக வாழ வேண்டும், முருகனாக வாழ வேண்டும், வள்ளலாராக வாழ வேண்டும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் நம்முடைய புருவமத்தி. ஸோ இந்த புருவமத்தி வந்து கடவுளுடைய இடம், நம்முடைய ஆன்மா வாழ்கின்ற இடம். ஸோ அவ்வளோ பெரிய முக்கியமான இந்த இடத்த வந்து தினசரி நம்ம வந்து தூண்டி எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவுருளை பெறணும். இறைவன் வந்து எல்லாத்துக்கும் இந்த காணொலி பார்க்கின்ற எல்லாத்துக்கும் இறைவன் வந்து இந்த சுழிமுனையில் பொருந்தி தீட்சை பெற்று நாம் எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கி உலகமெல்லாம் தர்மங்கள் தோன்றி சுத்த சன்மார்க்கை விளங்கி எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் நினைக்கின்ற உணர்வுகள் எல்லா உயிர்களுக்கும் வர வேண்டும் என்று எல்லாமல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி நீங்கள் எல்லாம் இந்த அற்புதமான நிலையை பெற வேண்டும், பிறந்த பலனை அடைய வேண்டும் என்று உங்களுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த உலகத்தில் நல்லவர்கள் ஆட்சி செய்து பசிப்பினி நீங்கி தர்மங்கள் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்துவங்கி நாடும் நலம் பெற்று எல்லா உயிர்களும் நம்மை போல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று எல்லாமல இறைவன் திருவடியை வணங்கி இந்த சிற்றூரியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு காணொலி சிந்தனையில் நாம் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.